எலும்பு தேய்மானத்திற்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. இந்த எலும்பு தேய்மானங்கிற ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்புடைய இயல்பான அடர்த்தி குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திண்ம குறைவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிலை ஏற்படும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கைகால் மூட்டு வலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவும் கால் மூட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான வலி. ஒரு ஸ்டெப்பு ஏறி வைக்க முடியாது, நடக்க முடியாது, நடக்கும்போதெல்லாம் பயங்கரமான வலியில் மூட்டு வீக்கங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பாடியிலுமே ரொம்ப அதிகமான வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இது இப்போ எபோவ் 40 ஏஜுக்கு மேலே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா ஃபீமேலுக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கான இந்த எலும்பு தேய்மானங்கிறது இயல்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் நிறையா ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கட்டும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இல்லை வெயிட்டில் ரொம்ப லாஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப அதிகப்படியான ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, இல்லை நிறைய ஆளுகள் நிறைய ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய ஜங்க் ஃபுட், அதாவது நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிட்டு நிறையா மினரல்ஸே எடுக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறது, கால்சியம் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான குறைபாடுகள் நிறைய பேருக்கு எலும்பு தேய்மானங்கிறது வருது. இதற்கான தீர்வு அப்படிங்கிறது நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் நம்பாமல் நிறைய ப்ரோட்டீன் ரிலேட்டடான உணவு முறைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரியான உணவு முறைகள், விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டமின் டி நம்ம உடம்புல இருந்தால் தான் இந்த கால்சியமுடைய அப்சர்வேஷனே நடக்கும். விட்டமின் டி அப்படிங்கிறத நம்ம நிறைய சப்ளிமெண்ட்டை விட நம்ம வெயிலில் நிற்கிறது ரொம்ப நல்லதான விஷயம். காலை வெயிலில் ஒரு 6 to 6:30 to நம்ம ஒரு 11 o'clock வரை ஏதாவது ஒரு 1/2 hour கண்டினியூவாக உடம்புல வெயிலில் பெற அளவுக்கு நம்ம நிற்கிறது நல்லது. மேக்ஸிமம் ஆஸ்டியோபோரோசிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த எலும்பு தேய்மானங்கிறது ரொம்ப சிவியரானதுக்கப்புறம் அதை நம்ம அதுலேருந்து கொண்டு வரது ரொம்ப சிரமம். அதனால் நம்ம ஏர்லியர் ஸ்டேஜில் நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் உங்களுக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் கண்டினியூ ஒரு 6 months எடுத்து பாருங்கள், ஒரு 3 months இல்லை 6 months வரை எடுத்து பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை விட என்னென்னா இது வராமல் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லதான விஷயம். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே சின்ன குழந்தைங்கலேருந்து நிறைய பேருக்கு ஒரு மினரல் ரிலேட்டடான உணவு முறைகள் நிறைய அதிகமாக எடுத்துங்க. மெக்னீசியத்துலேருந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸ், செலினியம், அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிலேட்டடான உணவு முறைகள் அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். விட்டமின் டியும் முக்கியமான ஒரு விஷயம், அதையும் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள்.